பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமுலர் அருளிய மகா சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவார், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். குறைந்தபட்சம் 3 தடவை, அதிகபட்சம் 9 தடவை சொல்லி அன்றாட பணிகளை செவ்வனவே நீங்கள் செய்யலாம். இன்றைய நாளின் விசேஷத்தன்மையும் பஞ்சாங்கம் குறிப்பும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 21/3/2020 கிழமை, சனிக்கிழமை. இன்றைய திதி திரியோதசி. இன்று சனி மகா பிரதோஷம். அரிய வாய்ப்பு. இந்த ஒரு பிரதோஷத்துக்கு சென்றால் 100 பிரதோஷ பலனை நீங்கள் அடையலாம் என்பதே பிரதோஷத்தின் சூட்சமமாகும். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இன்று சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி கடக ராசியாகும். இன்றைய மகரிஷி யார் என்று பார்க்கும்போது ஜமத்கனி மகரிஷி. ஓம் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி என்று அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வர நிறைய பலன்கள் நன்மையாகவே உண்டாகும். இன்றைய தினத்திலே யாரெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது இன்றைய ஜோதிட சிறுகுறிப்பை காணலாம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஒருவருக்கு தந்தை நல்லபடியாக அமைந்தால் அவருடைய கல்வி பாகம் கெடாது. அதனால்தான் பெரியவர்கள் தந்தையோடு கல்வி போ என்றார். தந்தை என்றால் சம்பாதித்தல், தந்தை என்றால் சொத்து, தந்தை என்றால் கௌரவம். ஒருவருடைய ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு நல்ல தந்தையா, அந்த தந்தையின் மூலம் பேரும் புகழும் சீரும் சிறப்புமாய் அவர் இருப்பாரா என்பதை அடையாளம் காட்டும். லக்னத்தில் இருந்து எண்ணி வர 9ஆம் ஆதி பலம் பெற்றார். நல்ல தந்தை அவருக்கு அமைவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. கூடவே சூரியன் நல்ல நிலையில் இருந்தார். 3, 6, 8, 12 சூரியன் மறையக்கூடாது. துலாமிலே சூரியன் நீச்சம் அடையக்கூடாது. குறிப்பாக பாவிகள், இயற்கை பாவிகள் என்று அழைக்கப்படுகின்ற சனி, ராகு, கேது, சுக்கிரன் போன்ற பகை கிரகங்களோடு சேர்ந்து இருந்து அந்த சூரியன் வலிமையை இழந்தால், 9ஆம் ஆதியும் அதே போல மறைவு ஸ்தானங்களில் மறைந்தால் அல்லது நச்சு கிரகங்களுடைய பார்வைப்பட்டால், கிரகங்கள் சேர்ந்தால் நல்ல தகப்பன் அமைவது கஷ்டமே. அப்பொழுது இயற்கையாகவே யாருக்கு நல்ல தகப்பன் அமைவார்கள் என்று பார்த்தால், இதற்கு அவர்களுடைய பூர்வ புண்ணியம் பலமாக இருக்க வேண்டும், பாக்கியஸ்தானமும் பலமாக இருக்க வேண்டும். தந்தையை குறிப்பிடுகின்ற அந்த கிரகம் சூரியன் பலமாகவும் சுபராகவும் இவருடைய லக்னத்துக்கு இருந்தால், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே தசை வந்தால் சிறப்பு. மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். மேஷ ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு, உயர்ந்த அதிகாரிகளுடைய தொடர்பு, அரசாங்கத்தில் இறங்கி வேலை செய்தல், அரசாங்க பகை, குழந்தைகளோடு பகை, காதலிலே பகை என்ற நிலையிலே இந்த நாள் பகையோடு செல்வதால் புகை வரக்கூடாது என்றால் சாந்தமாக புத்தி சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விவசாயம் அல்லது வியாபாரம் செய்கின்ற வாய்ப்பு இருந்தால் அதிலே வெற்றி கொடி நாட்டி அதிகபட்ச மகசூல்கள் வாடிக்கையாளர் உருவாகி மன மகிழ்ச்சியை பெறுவார். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தை பேறு தெய்வத்தின் கருணை, மருத்துவத்தின் உதவியால் சாத்தியமாகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் விரைவு காட்டி மன மகிழ்ச்சியை உண்டாகி மங்களகரமான காரியங்கள் அவர் குடும்பத்திலே ஏற்படும். அதிர்ஷ்டமான திக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் சிகப்பு, மஞ்சள், பச்சை, அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 ஆகும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ரிஷபராசிக்காரர்கள் இன்று சொத்துக்களை அடமானம் வைக்கக்கூடாது. குறிப்பாக வீடு, வாகனங்களை அடமானம் வைக்கக்கூடாது. இன்று வண்டியிலே செல்லும் போது ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். சகோதரர்களிடம் எச்சரிக்கையாக பழக வேண்டும். இந்த நாளிலே வருகின்ற வியாதிகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உஷாராகவும் நடந்து கொள்ள வேண்டும். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நேர்முக மறைமுக உதவி கிடைத்து மன நிம்மதியை அடைவார்.
ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீரென்று கலையுலக அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த தெய்வத்தின் கருணை, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் ஒருங்கே வந்து சேர்ந்து வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும். அதிர்ஷ்டமான திக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் நீலம், வெள்ளை, ஊதா நிறம். அதிர்ஷ்டமான எண்கள் 6, 5, 1 ஆகும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், முதலாளியாக இருந்தால் தொழிலாளி, தொழிலாளியாக முதலாளி, உறவினர்கள், நண்பர்கள், சகபாகத்தர்கள், கூட்டாளிகள் இவர்களிடம் எச்சரிக்கையாக பழக வேண்டும். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விவசாயம் அல்லது வியாபாரம் செய்கின்ற வாய்ப்பு இருந்தால் வெற்றி கொடியை நாட்டி அதிகபட்ச மகசூல், அதிகபட்ச வாடிக்கையாளர் உருவாகி மன மகிழ்ச்சியை பெறுவார்கள். திருவாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து இன்பமான செய்தி வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொருளாதார துன்பம் விலகி இன்பம் வரும். அதிர்ஷ்டமான திக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் சிகப்பு, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் 5, 4, 1. கடக ராசிக்காரருடைய இன்றைய பலன்களை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்று இருப்பதால் ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட்டிங், கேம்பிளிங்கில் ஈடுபடக்கூடாது. இன்று அதிர்ஷ்டம் அவர்களுக்கு உதவாது. ஆக்கப்பூர்வமான காரியங்களை இன்றைய அளவிலே செய்யக்கூடாது. பயணங்கள் பெரிதாக இருந்தாலும் சரி, சிறிதாக இருந்தாலும் சரி தவிர்க்க வேண்டும், தள்ளி போட வேண்டும். ஓம் சக்தி ஓம் என்ற மந்திரத்தை சதா மனதளவிலே உருட்டி வர வேண்டும். இன்றைய நாளிலே மௌனியாக இருந்து ஆதிபராசக்தியை வணங்கி இந்த சந்திராஷ்ட தின தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கல்வி விஷயத்திலே, காதல் விஷயத்திலே, பெரியவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே, குழந்தைகள் விஷயத்திலே, இன்று பெரிய அதிகாரிகளுடைய விஷயத்திலே எச்சரிக்கையாக நடந்து கொள்ளக்கூடிய எச்சரிக்கையான தினம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி, போட்டி, பந்தயம், பரீட்சை எழுதுகின்ற வாய்ப்பு இருந்தால் வெற்றி வாகை சூடி மன மகிழ்ச்சியை பெறுகின்றனர். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திருமணம் வேகம் காட்டும், மன மகிழ்ச்சியை கூட்டும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மண் மூலம், பெண் மூலம், பொன் மூலம் லாபம் உண்டாகி மன மகிழ்ச்சியை அடைவார். அதிர்ஷ்டமான திக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் சிகப்பு, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 3. கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தாய் விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். வாகனத்தில் செல்லும் போது உஷாராக செல்ல வேண்டும். இன்று உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இதற்கு திட்டம் போட்டு உழைக்க வேண்டும். சோம்பேறி தனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. படபடப்புடன் நடந்து கொள்ளக்கூடாது. நிதானித்து நடந்து பழக வேண்டும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வகையிலே ஆதரவு உண்டாகி மன மகிழ்ச்சியை பெறுகின்றன. அஸ்தம் நட்சத்திரத்தின் நீண்ட நாள் இருந்து வந்த சனி தொல்லை நீங்கி மன மகிழ்ச்சியை பெறுவார்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளே சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்டமான திக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் சிகப்பு, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 1. துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இவர்களுக்கு சகோதர வகையில் ஆதாயம் இருக்கும். போடுகின்ற திட்டங்கள் பலனளிக்கும். புது புது உத்திகள் உண்டாகும். தைரியம் கூடும், வீரியம் கூடும். மன மகிழ்ச்சியை பெறுகின்ற வெற்றிகரமான காரியங்களில் ஈடுபடுவார்கள். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பதவி, போட்டி, பந்தயம், பரீட்சை எழுதுகின்ற வாய்ப்பு இருந்தால் வெற்றி வாகை சூடி மன மகிழ்ச்சியை அடைகின்றனர். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் இருந்தால் சாதகமான போக்கு காண்பித்து மன மகிழ்ச்சியை கூட்டும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வாகனம் அல்லது புது வகையான சொத்துக்களை அடைந்து மன மகிழ்ச்சியை அடைவார்கள். அதிர்ஷ்டமான திக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் நீலம், வெள்ளை, ஊதா. அதிர்ஷ்டமான எண்கள் 6, 5, 1. விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைய பொது பலன்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். காரியமா வீரியமா என்ற முறையிலே சாந்தமாக, புத்தி சாதுரியமாக பேசி காரியங்களை சாதிக்க வேண்டும். கோபத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. சாபத்தை பெறக்கூடாது. நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண சம்பந்தப்பட்ட இடங்களிலே வேலை கிடைத்து மன மகிழ்ச்சியை அடைவார்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு லாபகரமான ஒரு பயணம் உண்டாகி அதன் மூலம் ஏற்றம், நல்லது ஒரு மாற்றம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தந்தை வகையிலே ஆதாயம் உண்டாகி மன மகிழ்ச்சியை பெறுகின்றனர். அதிர்ஷ்டமான திக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் நீலம், வெள்ளை, ஊதா நிறம். அதிர்ஷ்டமான எண்கள் 6, 5, 1. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இவர்களுக்கு இன்றைய தினத்திலே பித்தம் அதிகமாகும். சித்தம் கலங்கும், குழம்பும், மனம் தடுமாறும், ஆத்திரம் வரும், கோபம் வரும், தேவையில்லாத படபடப்பு, இரத்த சம்பந்தப்பட்ட வியாதியை அதிகரிக்கும். ஆக மொத்தத்திலே பொருளாதார ரீதியாக, உறவு முறை ரீதியாக
வேலை செய்கின்ற விதத்திலே கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்பு இருந்தால் அதிலே உயர்வு நிலையை எட்டுவார்கள். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மருத்துவ படிப்பு கை கொடுத்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட படிப்பு அவர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதட்டமான திக்கு கிழக்கு, அதட்டமான வண்ணங்கள் சிகப்பு, மஞ்சள், பச்சை, அதட்டமான எண்கள் 3, 6, 5 ஆகும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையில்லாத விரயம், தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், இப்படி இன்று சங்கடங்களையும் சந்தோஷத்தை கெடுக்கின்ற வகையிலும் இந்த நாள் அமைந்திருப்பதால் இந்த நாளிலே நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொண்டால் நல்லது நடப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது. சாந்தமாக புத்தி சாதுரியமாக நடந்து கொண்டது. நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து எதிர்பாராத விருது அல்லது பதவி வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருமணம் அவர்களுக்கு தோன்றி மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குழந்தை பேறு இறைவனின் கருணை மருத்துவத்தின் உதவியால் சாத்தியமாகும். அதிர்ஷ்டமான திக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், வெள்ளை, ஊதா நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் 7, 6, 5 ஆகும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இவர்களுக்கு உயர்வு நிலை உண்டாகும். உத்தியோகம் விருத்தி அடையும். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். மூத்த சகோதர வகையில் ஆதாயம் இருக்கும். தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நல்லது நடக்கும், அதட்டம் அடிக்கும். இந்த நாள் சிறப்பான நாள், சொத்து சேர்க்கைக்கு அருமையான நாள். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மண் மூலம், பெண் மூலம், பொன் மூலம் லாபம் உண்டாய் மன மகிழ்ச்சியை அடைகின்ற நாள். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அரசாங்கம் சாதகமாக இருந்து அல்லது கலையுலகத்தில் இருந்து எதிர்பாராத அதட்டங்கள் வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி, பட்டம், உயர்வு நிலை எல்லாம் எட்டி மன மகிழ்ச்சி அடைவார்கள். அதட்டமான திக்கு மேற்கு, அதட்டமான வண்ணங்கள் நீலம், வெள்ளை, ஊதா, அதட்டமான எண்கள் 2, 7, 6. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மீன ராசிக்காரர்கள் செய்கின்ற வேலையிலே மூத்த அதிகாரிகளுடைய கருத்து வேறுபாடு வராமல் இருக்க, எரிச்சல்களை அவரிடம் இருந்து பெறாத இருக்க, குலதெய்வ வழிபாடிலே குறை ஒன்று வைக்காத இருக்க இந்த நாள் சிறப்பான நாளாக அவர்களுக்கு நகரும். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி போட்டி பந்தயம் பரீட்சை எழுதுகின்ற வாய்ப்பு இருந்தால் வெற்றி வாகை சூடி மன மகிழ்ச்சி அடைகின்றனர். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தெய்வத்தினுடைய கருணை, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் ஓரங்கே வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வங்கி சம்பந்தப்பட்ட அல்லது ஆசிரியர் பணி சம்பந்தப்பட்ட வேலையிலே நல்லது ஒரு திருப்பம் உண்டாகி அதட்டம் பெருகும். அதிர்ஷ்டமான திக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் சிகப்பு, மஞ்சள், பச்சை, அதிர்ஷ்டமான எண்கள் 3, 1, 6 ஆகும். இதுவரையிலே பொது பலனை கண்டு கழித்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனையை பெற ஒரு முறை சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.